Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin, wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi wa atba'ihi wa azwajihi wa ummatihi ajma'in. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Assalatu wassalamu alayka ya sayyidi ya Rasulullah. Qul li khalati hayati awdukni ila syafi'il mudhinin. Al-Mudaththir ya Rasulullah ya Muhyiddin Abdul Qadir Jilani radhiyallahu ta'ala anhu. قال الله سبحانه وتعالى في كلامه ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم. قال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم يكون في آخر الزمان دجال وكذاب يأتونكم من العابد بما تسمعوا أنتم ولا آباؤكم وإياكم لا يضلونكم ولا يفتنونكم رواه مسلم. சபைக்கும் மதிப்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, பல்வேறு தூரத்தில் வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, அதற்கு ரசூலுல்லாஹ் முஹம்மது அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய மஹப்பத்தின் காரணத்தினால் சன்மார்க்க சொற்பொழிவை மக்களுக்கு தர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த விழாவை நடத்துகின்ற சபைக்குரிய இந்த விழா குழுவினர்களே, விழா குழுவின் தலைவர்கள், செயலாளர் மற்றும் உறுப்பினர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிக்க பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீனாத திருவிழா மற்றும் ரசூலுல்லாஹ் முஹம்மது அப்துல் காதிர் ஜீலானி அவர்களின் நினைவு பெருவிழா மற்றும் இந்த புனிதமான சேலம் சன்னியாசி குண்டுகளே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அடக்கத்தின் திருவுரு ஹஜ்ரத் ஷேக் பாபா சையீத் ஷா அல் ஹாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற இந்த கூட்டம் ஆகிய இந்த முப்பெரும் விழாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. நான் ஆரம்பத்தில் மேலே ஓதிய ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலா இன் அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வ லா ஹும் யஹ்சனூன் என்று ஒரு ஆயத்தை சுட்டி காட்டுகிறான். அந்த ஆயத்தினுடைய பொருள் என்ன? அலா, ஓ மனிதர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், என்ன நிச்சயமாக திட்டமாக அவுலியா அல்லாஹி, என்னுடைய நண்பர்கள் என்ற இறை நேசர்கள், லா கௌஃப் அலைஹிம், அவர்களுக்கு அச்சம் பயம் என்பது கிடையாது, வலா ஹும் யஹ்சனூன், கடந்த காலத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள், எதிர்காலத்தை பற்றி பயப்படவும் மாட்டார்கள், கடந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி கவலைப்படவும் மாட்டார்கள். சாதாரண மனிதர்களுக்கு எதிர்காலத்தில் அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ, நம்முடைய மேலதிகாரிகள் ஏதாவது செய்து விடுவார்களோ, பள்ளிவாசல் இமாம்களுக்கு நம்முடைய முத்தவள்ளிகள் ஏதாவது நம்மேல ஆக்ஷன் எடுத்து விடுவார்களோ, அல்லது கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு மேலதிகாரிகள் நம்ம மீது பாய்ந்து விடுவார்களோ என்ற பயம், அச்சம் ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டு. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்ச்சிகளை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டும் இருப்பார்கள். ஆனால் அவுலியாக்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கின்ற எந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றியும், எந்த ஒரு மனிதனை பற்றியும், எவனை பற்றியும் அது அதிகாரத்தில் உச்சியில் இருக்கக்கூடியவர்களை பற்றியும் இருந்தாலும் சரி, பயம் என்பதே அவர்களுக்கு இராது. கடந்த காலத்தில் எந்த நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையும் இராது. உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு வகையான பயம் உண்டு.
இப்ப வானோங்கி இருக்கின்ற உயர்ந்த மலைகள், உலகத்தில் அவைகள் தான் பெரிய மலைகள். இதோ பக்கத்தில் இருக்கின்ற இந்த சன்னியாசி கொண்ட மலையை வானோங்கி உயர்ந்து நிற்பதை பார்க்கிறோம். அதுபோல மக்கா மதீனாவில் இருக்கின்ற ரஹமத்து மலை, வஹது மலை, உலகத்தில் பெரிய மலையாக இருக்கின்ற இமயமலை, இதெல்லாம் ராட்சத படைப்புகள், இறைவனுடைய அசைக்க முடியாத பெரிய பெரிய படைப்புகள். அந்த மலைகள் உலகத்தில் உயர்ந்து நின்றாலும் சரி, அவைகளுக்கும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. மரங்கள் பயப்படுகின்றன, மிருகங்கள் பயப்படுகிறார்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அரசியல்வாதிகள் பயப்படுகிறார்கள், சாதாரண மனிதர்கள் பயப்படுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு படைப்பும் பயந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ என்று. உதாரணமா அந்த மலைகளை எடுத்துக்கொள்வோம். உலகத்தில் எத்தனை மலைகள் உள்ளன. இந்த மனித சமுதாயம் வந்து நம்மை எப்போது வெட்டி உலகத்திற்கு கொண்டு போய் பாலங்கள் செய்வதற்கும், வீடுகள் கட்டுவதற்கும், மாளிகைகள் கட்டுவதற்கும் இந்த கற்களை வெட்டி கொண்டு போய்விடுவார்கள் என்ற பயம் மலைகளுக்கு உண்டு. மலைகளுக்கு மேலே வாழ்ந்து நிற்கின்ற மரங்கள், செடிகள், கொடிகள், அவைகளுக்கும் ஒரு பயம் உண்டு. மனித சமுதாயம் எப்போது வந்து நம்மை வெட்டி தூண்களும் கட்டில்களும் செய்வதற்கு பயன்படுத்தி விடுவார்களோ, அல்லது ஆடு மாடுகள் வந்து நம்மை தின்று ஏப்பம் விட்டு விடுமோ என்று அங்கே நிற்கக்கூடிய செடிகள் எல்லாம் பயந்து கொண்டே இருக்கின்றன. அந்த செடிகளையும் மரங்களையும் சாப்பிடுகின்ற ஆடுகளுக்கு ஒரு பயம், மாடுகளுக்கு ஒரு பயம். எப்ப மனித சமுதாயம் வந்து நம்ம குப்பரை படுக்க போட்டு கத்தி எடுத்து அல்லாம அப்படின்னு சொல்லி அறுத்து விடுவானோ என்ற பயம் அவைகளுக்கும் இருக்கிறது. எம்எல்ஏக்களுக்கு, எம்பிக்களுக்கு தேர்தல் வரப்போகுது, நம்ம வெற்றி பெறுவோமோ இல்லையோ, மீண்டும் சட்டசபைக்கு போவோமோ, பாராளுமன்றத்துக்கு போவோமோ, அல்லது மக்கள் வீட்டுக்கு அனுப்பி விடுவார்களோ என்ற தோல்வி பயம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. மேலதிகாரிகள், கீழதிகாரிகள் மேலதிகாரிகளுக்கு பயப்படுகிறார்கள். மேலதிகாரிகள் நாம் வாங்குகின்ற லஞ்சம் எப்போது மக்களுக்கு தெரிந்து விடுமோ என்று பயம் அவர்களை ஆட்டிக் கொண்டிருக்கிறது. இப்படி உலகத்தில் சிறிய படைப்புகள், பெரிய படைப்புகள், எதை நாம் ஆய்வு செய்தாலும் ஒவ்வொரு வகையான பயமும் அச்சமும் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கின்றன. அதே உலகத்தில் யாருக்கும், எவனுக்கும், எவருக்கும், எந்த படைப்புக்கும், அது யானையாக இருந்தாலும் சரி, பாலும் புலியாக இருந்தாலும் சரி, சீனும் சிங்கமாக இருந்தாலும் சரி, பயப்படாத அஞ்சாத ஒரு படைப்பு இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அதுதான் இறை நேசர்கள், அவுலியாக்கள். அவர்கள் எதற்கும் அஞ்சுவதில்லை என்பதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான். அலா அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவுலியாக்கள் எதிர்காலத்தை பற்றி அஞ்சவும் மாட்டார்கள், கடந்த காலத்தை பற்றி பயப்படவும் மாட்டார்கள். இங்கே மீனாது பெருவிழா, இறை நேசர்களுடைய விழா. இறை நேசர்களின் இனிய தலைவர் ஹதரத் மாபெரும் தவந்தானி, பீர ராசானி, முஸ்லிம் ஆசானி, ரசூல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு வலிமார்களின் தலைவர்களுடைய நிறைவை பற்றியும் நாம் இங்கே விழா நடத்துகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிறப்பை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், மன் அல்லாஹ் மௌலிதை குந்தலஹு ஷஃபியான் யௌமல் கியாமா. என்னுடைய பிறப்பை எவர் கண்ணியம் செய்வாரோ அவருக்கு கியாம நாளிலே நான் ஷஃபாஅத் செய்வேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது சில ஆண்டுகள். இந்த உலகத்தில் எத்தனை தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், கலை தலைவர்கள், பொருளாதார தலைவர்கள், மேதைகள், இன்னும் துறைகளின் தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். எந்த தலைவராகிலும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களுடைய ஆயுள் காலம் இவ்வளவுதான் இருக்கும் என்று யாரும் சொன்னதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஆயுள் எவ்வளவு என்பதையும் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஹதீஸிலே வருகிறது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் உம்மத்தின் சித்தீன் இலா சபைன். என்னுடைய உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் தஆலா 60லிருந்து 70 வரை தான் ஆயுளை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னான். பெரும்பாலும் மௌத்தா போறவங்க பாருங்க 63, 65, 67 தான் சொல்லுவான். 70க்கு பிறகு வாழ்வதும் கம்மி, 60க்கு முந்தி போறதும் கம்மி. சராசரி வாழ்க்கை 60லிருந்து 70 வரை தான். இதை
எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தாங்க, வேறு யாரும் சொல்லித் தரவில்லை. அவங்க சொன்ன மாதிரியே அவங்களே 63வது வயதில் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று சென்று விட்டார்கள். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல பெரும்பாலும் இந்த உம்மத்து மனித சமுதாயம் 60லிருந்து 70 வரை தான் வாழப்போகிறது. 60-70க்கு பிறகு வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் கொடுக்கின்ற கிஃப்ட் அது. அல்லாஹ் நமக்கு எல்லாம் நீண்ட ஆயுளை தருவானாக. ஆனால் மொத்தத்தில் குறைவான வாழ்க்கையை பெற்ற நாம் இதற்கு முன்னர் வாழ்ந்த மற்ற நபிமார்கள் உம்மத்துமார்கள் எல்லாம் 500 வருஷம் 1000 வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. 3 நபி 1000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்கிறாங்க. 400 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்கிறான். நமக்கு அல்லாஹ் தஆலா ஆயுளை குறைச்சிட்டான். 70 தான் இந்த உம்மத்துக்கு. அது மாதிரி இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா கடைசி உம்மத்தை ஆக்கிட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தாகிய நாம் இந்த உம்மத்தை அழிஞ்சு பிறகு கியாமத் நாள், அப்புறம் சொர்க்கம் நரகம் என்கொயரி எல்லாம் நடக்கும். வேற விஷயம். அப்ப இந்த உம்மத்து தான் கடைசி உம்மத்து. இந்த உம்மத்தை முதல் உம்மத்தாக ஆக்கல, கடைசி உம்மத்தாக ஆக்கிட்டான். ஆயுளே எல்லாம் குறைச்சிட்டான். ஏன் அப்படி செஞ்சான்? நீங்க ஆயுளை நமக்கு தந்திருக்கலாமா? ஏன் நம்முடைய ஆயுளை குறைச்சான்னு சொன்னா, இந்த உம்மத்து பழைய உம்மத்தை மாதிரி 500 வருஷம் 600 வருஷம் வாழ்ந்து அதிகமான பாவத்தை சம்பாதிச்சு எங்களிடத்துல அதிகமான என்கொயரிக்காக இருக்கக்கூடாது என்பதற்காக நம் மீது கொண்ட பாசத்தினால அல்லாஹ் தஆலா 60 to 70 ஆகிட்டான். சரி, கடைசி உம்மத்தாக ஏன் வாழ வச்சான் அப்படின்னா, நீங்க எத்தனை வருஷம் கபூர்ல வாழ்ந்தாலும் கியாமத் நாளைக்கு பிறகுதான் சொர்க்கம் கிடைக்கும். அதுவரை கபூர் சொர்க்கத்தின் ஒரு பகுதியாக முஸ்லிம்களுக்கு இருக்கும், காபிர்களுக்கு நரகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். முஸ்லிம்கள் காபிர்கள் எல்லோரும் இந்த நபியுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்கள் தான். முன்போன்ற நபிமார்களுடைய உம்மத்தார்கள் எல்லாம் பல 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளாக கபூர்ல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறார்கள். நாம ரொம்ப நாள் வெயிட்டிங் லிஸ்ட்ல கபூர்ல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான், சீக்கிரம் சொர்க்கம் போகணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துடைய கடைசி உம்மத்தாக நம்மை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்படி இதெல்லாம் நம் மீது அல்லாஹ் செய்த மிகப்பெரும் பாக்கியம். எதற்காக சொல்ல வந்தேன்? இந்த புதிய ஆயுளை பெற்றனா ஒவ்வொரு ஆண்டும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது பெருவிழாவை சந்தோஷமாக மௌலூத் ஓதி மீலாது பயான் உரை அரங்கங்களை நடத்தி மக்களுடைய உறங்குகின்ற இதயங்களை தட்டி எழுப்புவதற்கு முயற்சி செய்கின்ற இதுபோன்ற விழாக்களை நடத்துவதன் மூலம் மற்றும் இதுபோன்ற விழாக்களுக்கு ஏழைகள், பசித்தவர்கள் புசிப்பதற்கு அன்னதானம் செய்வது, இதுபோன்ற அறப்பணிகளை செய்வது கபரிலே கியாமத் நாளிலே அல்லாஹ்வுடைய என்கொயரியிலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பயனாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. இதற்காக உடல் உழைப்பையும் பணம் காசுகளையும் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கியாமத் நாளிலே வாரி வழங்குவான். வமா துகத்திமு லிஅன்ஃபுசிக்கும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். ஓ மனிதர்களே, நீங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது எந்த ஒரு பொருளை, பொருளாதாரத்தை, பணத்தை, காசை அல்லாஹ்வுக்காக நீங்கள் செலவு செய்தாலும் சரி, அவை அனைத்தும் நிச்சயமாக எங்களிடத்தில் பெற்றுக் கொள்வீர்கள். ஒன்றுக்கு பதிலாக திபிலாக பல மடங்காக பெற்றுக் கொள்வோம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களோட பணம் அதிகமா இருக்கா, நீங்க அந்த பணத்தை எல்லாம் வானத்துல கொண்டு போய் வைங்க. நீங்க வீட்டுல வச்சாலும் சரி, பேங்க்ல வச்சாலும் சரி, அது காலியாகுவதற்கு வழிவகை இருக்கிறது. வீட்டுல திருடம் வந்துருவான், பேங்க்ல வச்சா கூட இந்த காலத்துல நம்பிக்கை இல்லை. மல்லையா போன்ற பாவிகள் பல 1000 கோடி பேங்க்ல வாங்கிட்டு லண்டன்ல போய் தலைமுறைவா உட்கார்ந்துடுறாங்க. எத்தனையோ பேங்குகள் திவால் ஆகி விடுகிறது. அப்ப வீட்டுல வச்சாலும் பாதுகாப்பு இல்லை, பேங்க்ல வச்சாலும் பாதுகாப்பு இல்லை. எனவே உங்களுடைய பணத்தை வானத்துல கொண்டு போய் வைங்கன்னு சொல்றாங்க. யாரு? ரூஹுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அது எப்படி வானத்துல கொண்டு போய் வைக்க முடியும்? வானத்துல ஏற முடியுமா? எந்த ராக்கெட்டை மனிதன் கண்டுபிடிச்சாலும் வானத்தை போய் தொட முடியாது. வானத்தை தொடுற மாதிரி அல்லாஹ் தாழ்த்தி வச்சா இந்த மனித சமுதாயத்தில் உண்டான பாவிகள் வானத்துல அணுகுண்டு போட்டு வானத்தை சுட்டு போடுவாங்க, ஜப்பான்ல போட்ட மாதிரி. அதனால்தான் யாரும் தொட்டு விடாத, வர முடியாத அளவுக்கு அல்லாஹ் வானத்தை மிக மிக உயர்த்தி விட்டான்.
சரி, அப்படிப்பட்ட வானத்துல நாம எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை வைக்க முடியும்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கருத்து என்ன? உயர்ந்த வழிகள், சிறந்த வழிகள், அறப்பணிகள், ஏழைகளுக்கு, பசித்தவர்களுக்கு புசிப்பதற்கு நாம் அன்னதானம் கொடுப்பது, தர்மம் செய்வது, வாழ வழியற்றோர், விழியற்றோர், வகையற்றோர், வக்கற்றோருக்கு உதவுவது, சன்மார்க்கத்தை புத்துயிரூட்டக்கூடிய இது போன்ற விழாக்களுக்கு, தர்காவுடைய விஸ்தீர்ணமான இடங்களை கட்டுவதற்கு, மக்களுக்கு உபகாரம் செய்வதற்காக அந்த கட்டட பணிகளுக்கு நாம் தர்மத்தை வாரி வழங்குவது, இது எல்லாமே வானத்துல வச்சா எவன் திருட முடியாதோ அதை மாதிரி பாதுகாப்பா இருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். நான் சுமார் ஒரு 10 வருஷத்திற்கு முன்னர் சேலம் கோட்டையில் பயான் செய்வதற்காக நம்முடைய சேலத்தை சார்ந்த சங்கைக்குரிய தேங்காய் வியாபாரி அசலம்பாய் அவர்கள் என்னை அழைத்திருந்தார்கள். அந்த கோட்டை பயானுக்கு வந்துட்டு இந்த சன்னியாசி குண்டு மௌலான அவர்களை தியாகம் செய்வதற்காக வந்து, அப்போது இது போன்ற கண்ணை கவருகின்ற அழகான இந்த வெற்றி மண்டபங்கள், இந்த அலங்கார மேடைகள் இதெல்லாம் கிடையாது. இப்போ 10 வருஷத்திற்கு பிறகு பார்க்கும் போது சுப்ஹானல்லாஹ், தர்காவின் உள்ளே அழகாக அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா சுற்றிலும் எழுதப்பட்ட வாசகங்கள் நம்மை கவருகின்றன. அதுவும் உயர்தரமான கண்ணாடி பேழைகள் அமைத்திருக்கின்றார்கள். மக்கள் வசதியாக அமர்வதற்காக அருமையான கட்டளம், பயான அரங்கங்களை நடத்துவதற்காக இது போன்ற அரங்கம், இப்படி பல்வேறு விஸ்தீர்ணத்தை இந்த தர்காவை சுற்றிலும் உண்டான கட்டணம் பெற்றிருப்பதை பார்க்கும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து இதற்காக உதவி செய்த பணக்காசிகளை அள்ளி வீசிய நல்ல உள்ளங்களை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. இது போன்ற அறப்பணிகள், காசுகளை, பைசாக்களை அள்ளி வீசிய அந்த நல்ல உள்ளங்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அவர்களுடைய இல்லங்களையும் இந்த தர்மத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பாக வைப்பானாக. இந்த பக்கத்துல ஹஜ்ரத் ஷேக் ஹாமித் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த குழப்பவாதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல குழப்பவாதிகள் இருந்தாலும் புகழ்பெற்ற 2 குழப்பவாதிகள் இருக்காங்க. ஒன்னு தௌஹீத்வாதிகள், வஹாபிகள், இன்னொன்னு இல்யாஸ் தப்லீக்வாதிகள். இவங்கெல்லாம் கேட்பது என்ன? அவுலியாக்களுக்கு தர்கா எதுக்கு? தர்காவை இடிச்சு தள்ளுங்கிறான். இப்ப தமிழ்நாட்டு வஹாபிகளோடு 2006ஆம் வருடம் கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவிலையில் அந்த வஹாபிகளோடு நானும் சுன்னத்துல் ஜமாத்தை அன்று சார்ந்த சில உலமாக்களும் வஹாபிகளோடு நாம் விவாதம் நடத்தினோம், முனாதரா. அப்போது அவர்களுடைய வாதம் தர்காவை எல்லாம் இடிக்க வேண்டும் என்கிறது. மதாபு கூடுமா, மௌலூது கூடுமா, தர்கா கூடுமா, இப்படி பல தலைப்புகளில் 2 நாள் விவாத மேடை நடந்தது. அதில் நான் கலந்து கொண்டு வஹாபிகளிடத்தில் கேட்டேன், தர்காவை இடிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸை கொடுங்க, தர்காவை இடிக்கணும் அப்படின்னு புகாரியில, முஸ்லிம்ல, திருமதியில எங்க வருது சொல்லுங்க. நீங்க சொல்ற ஹதீஸ் உண்மையிலே இருந்தா தமிழ்நாட்டில் உண்டான எல்லா தர்காவையும் இடிப்பதற்கு நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்று சொன்னோம். 2 நாளாக கேட்டும் கூட ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸை கூட அந்த வஹாபிகளால் தர முடியவில்லை. கடைசியில் நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன், தர்கா எதற்கு தெரியுமா? அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அவுலியாக்களுக்கு தர்கா இல்லை. அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கபருக்கு மேலே வானத்தில் நிற்கின்ற கட்டணம் அவங்களுக்கு தேவையில்லைப்பா. அவங்களை தியாகம் செய்வதற்கு சுற்றுப்புறங்களில் இருந்தும் பல்வேறு வெளியூர்களில் இருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். அந்த இறை நேசர்களை தியாகம் செய்யும் போது அவர்கள் வெயிலில் நிற்கக்கூடாது, மழையில் நனையக்கூடாது, இது போன்ற கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் தர்கா இறை நேசரை சுற்றிலும் கட்டடங்களை எழுப்பி மக்கள் வசதிக்காக இது போல செய்கிறோம். உதாரணமாக பஸ்ஸினுடைய வருகைக்காக காத்து நிற்கின்ற பயணிகள் வெயிலில் மழையில் காயக்கூடாது, நனையக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கு எப்படி பயணி நிழற்கூடை கட்டப்படுகிறதோ அதுபோல்தான் தர்கா. இப்படின்னு சொன்னோம்னா அவங்களால ஒண்ணுமே பதில் சொல்ல முடியல. இன்னும் உங்களுக்கு சொல்லவா, உலகத்திலேயே பெரிய தர்கா எங்க இருக்கு தெரியுமா? மதீனாவிலே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்கா தான்.
அதை உங்களால் இதுவரை இடிக்க முடியவில்லையே, இனிமேல் முடியுமா? கியாம நாள் வரை உங்களால் முடியாது என்று. ஏன்னா அங்க தர்கா இருக்குது. அரபு நாட்டில் தர்கா கிடையாதுன்னு இந்த வழி இருக்கிற வானதிகள் புலம்பிட்டு இருப்பாங்க. நான் அரபு நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு போயிருக்கிறேன். மக்கா, மதீனா, ஹுதைபியாவும் போயிருக்கிறேன், ஹிரா போயிருக்கிறேன். அப்ப மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் சித்திக், அபூபக்கர் நாயகம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 நபர்களுக்கும் தர்கா இப்போதும் இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மற்றும் சஹாபிகளுக்கெல்லாம் பழைய காலத்தில் சின்ன சின்ன தர்காக்கள் ஜன்னத்துல் பக்கீயிலே இருந்தன. எப்போது இந்த மஹாவிய கவர்மெண்ட் உள்ளே நுழைந்ததோ, இந்த தர்கா எப்ப இருந்தது? துருக்கி கவர்மெண்ட் காலத்தில் இருந்தது. துருக்கி கவர்மெண்ட் அந்த காலத்தில் பக்கா சுன்னத்துல் ஜுமா, இப்பவும் துருக்கி சுன்னத்துல் ஜுமா தான். அவங்க கையில தான் மக்கா மதீனாவின் ஆட்சி இருந்தது. இந்த மஹாவிகள் ஆங்கிலக்காரங்களை கைக்குள்ள போட்டுக்கொண்டு கொள்ளைப்புற வழியாக உள்ளே புகுந்து மக்கா மதீனாவை துப்பாக்கி சூழல் மூலம் அங்குள்ள அகல் வைத்துகளை எல்லாம் கொலை பண்ணி, உலமாக்களை எல்லாம் கொலை பண்ணி ஆட்சியை கைப்பற்றியவர்கள் தான் இப்போது ஆட்சியிலே இருக்கின்ற சவுதி கவர்மெண்ட் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வஹாபி கவர்மெண்ட் உள்ள புகுந்த பிறகுதான் மதீனாவில் இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் சஹாபிகளுடைய கபர்களை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கினார்கள். இப்போது ரசூலுல்லாஹ்வுடைய தர்காவை தவிர அங்க வேற எந்த தர்காவும் கிடையாது. சரி, சஹாபிகள் கபரை எல்லாம் இடித்தவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கபரை மட்டும் எப்படி விட்டு வைப்பாங்க? நீங்க கேட்கலாம். சைஃபா அப்படின்னு கிதாபில் இருக்குது, பழைய வரலாறு புரட்டி பாருங்க. எல்லா கபரையும் இடிச்சிட்டு இந்த கபரை, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கபரையும் இடிப்பதற்கு தர்காவும் இடிப்பதற்கு முனைந்து ரசூலுல்லாஹ்வுடைய கர்புல ஓங்கி அந்த கடப்பாறை வச்சு ஒரு போடு போட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இறைவனுடைய குதிரத்தை பாருங்க. திடீரென எங்கிருந்தோ வந்த ஒரு பாம்பு அவனை கொட்டியது. அவனை கொட்ட ஐயோ குறையோ துண்ட காணும் துணிய காணும் பயந்து அத்தனை பேர் ஓடிட்டாங்க. அன்னைக்கு விடப்பட்ட அந்த கபரு தர்கா இன்னமும் இருக்கிறது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரையே இடிக்க துணிந்தவர்கள் தான் வழிகட்ட வஹாபிகள். மதீனாவில் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய கபர் தான் பெரிய சிலை என்று சொன்னவன் இப்னு அப்துல் வஹாப் கிதாபுல் தௌஹீதுல அவன் எழுதியிருக்கிறான். இதையெல்லாம் உடைக்கணும், இடிக்கணும், அவனுடைய கொள்கையை செயல்படுத்தத்தான் அந்த நாட்டுக்கு அந்த காலத்தில் வஹாபி கவர்மெண்ட் இடிக்க போனது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை இடிக்க விடாமல் ஒரு பாம்பு அவனை கொட்டி தடுத்தது. இது பழைய வரலாற்றை படித்த உங்களுக்கு எல்லாம் புரியும். இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அந்த அரபு நாட்டு வஹாபிகளுடைய தம்பிகள் குஞ்சுகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார். இப்னு அப்துல் வஹாப் எழுதின கிதாபுல் தௌஹீத், சுன்னத்துல் ஜமாஅத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கத்தை சார்ந்த அவன் கபர்களை இடிக்கணும், தர்காக்களை இடிக்கணும், தியானம் செய்யக்கூடாது போன்ற நச்சு கருத்துக்களை எல்லாம் அந்த தௌஹீத் கிதாபில் எழுதியிருக்கிறான். அந்த தௌஹீத் கிதாப தக்ரீத்துல் ஈமான்ங்கிற பேர்ல உருதுல இந்தியாவில் அறிமுகப்படுத்தினவர் தான் இஸ்மாயில் தாலகி. அமைச்சர் ஆளுக்கு बाजू बाइक में और बाइक है सामान बैठो சொல்லி போலாம். இப்போ வந்துட்டு இருக்காரு, வாங்கன்னு சொல்லுங்க. அமைச்சர் வந்து ராஜேந்திரன் வந்துட்டார். அமைச்சர் சொல்லுங்க. பக்கத்தில் தமிழ்நாட்டுடைய அமைச்சர் தந்தைக்குரிய ராஜேந்திரன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் வந்துள்ளார்கள். அவர்களுடைய வருகை இந்த சன்னியாசி குழு பாபா அதற்கு சேவை செய்து ஹாஜி மௌலானா அவர்களுடைய கழகத்தினால் அவர்களுடைய வருகை சிறப்பானதாக ஆகட்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழக்கத்தும் விதாயத்தையும் கொடுப்பாங்க. அவர்கள் வழக்கத்தில் வரும்போது நாம் எல்லாம் அவர்களுக்காக துவா செய்வோம். தயவுசெய்து தர்காக்குள்ளே இருக்கின்ற தாய்மார்கள், சகோதரர்கள், பெண்கள் எல்லோரும் வெளியே வந்து விழா மண்டலத்தில் அமர்ந்தாவே பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கி இருக்கிறது. அதை அமர்ந்தாவை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அது கண்ணியத்துக்குரிய மக்களை கபறுகளை தியானம் செய்வது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சுண்ணத்து அது எல்லா கிட்டாலும் இருக்கிறது. அந்த கபருக்கு மேலே சுற்றிலும் தர்கா கட்டுவது மக்களுடைய வசதிக்காகத்தான். அது மார்க்கத்தில் ஒன்றும் தடை செய்யப்பட்டது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட வழிமாக ஹயாத்திலும் அந்த ஹயாத்திற்கு பின்னரும் மக்களுக்கு உபகாரம் செய்கிறார்கள், துவா செய்கிறார்கள். அவ்வப்போது மக்களுக்கு நேராகவும் கனவிலும் உதவி செய்து அவர்களுடைய கராமாத்துகளை இன்றும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எத்தனையோ சான்றுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. தன்னுடைய மனைவி இன்னும் குழந்தையை பண்ண மாட்டார்கள் என்ற அளவுக்கு அவர்களுடைய மனைவியின் வயது முதிர்ந்து மனைவியாக போய்விட்ட காலத்தில் அவங்க தன்னுடைய வளர்ப்பு மகள் பெண்ணினத்தின் பெருமையை காட்ட வந்த மிகப்பெரும் வழியில்லா அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கற்பில் சிறந்த காரியம் அவையில் ஒவ்வொரு மங்கை நல்லா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்கின்ற பைத்துல் முகத்தஸில் ஒரு இடத்தில் போய் அமர்ந்து, யா அல்லாஹ், நீண்ட நாட்களாக கொண்டு மகிழ்வதற்கு எனக்கு குழந்தை இல்லாத பாக்கியத்தை நீ இப்போது தருவாயாக. அந்த குழந்தை இல்லை என்பதை நீக்கி குழந்தை பாக்கியத்தை கொடு என்று துவா செய்த போது அல்லாஹ் தஆலா அவர்கள் துவாவை ஏற்றுக்கொண்டு குழந்தையை கொடுத்தேன் என்றே திருக்குறான் சொல்லி காட்டுகிறார். உமாரிக ஜக்கரியா தாவ ரப்பி ஹப்லி என்ற துனியத்தம் தெளிவா என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவையும் அவர்கள் துவா செய்த இடத்தையும் இந்த துவாவினால் அவர்கள் பெற்ற குழந்தை பாக்கியம் அதற்கு ஐயா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுவது நபிமார்கள் வழிமார்களை தியாகம் செய்வதையும் வழிமார்களுடைய இடத்தில் இருந்த அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வதையும் நாம் குர்ஆனில் பார்க்கும்போது நாமும் வழிமார்கள் அந்த வழிமார்கள் ஹயாத்தோடு இருந்தாலும் சரி, வஃபாத்திற்கு பின்னர் அவர்கள் கபரில் இருந்தாலும் சரி, அவர்களை தியாகம் செய்வது, அந்த இடத்தில் அமர்ந்து நம்முடைய தேவைகளை அவர்கள் திருப்பொருட்டால் அல்லாஹ்விடத்தில் கேட்டுப் பெறுவது, இது எல்லாமே நபிமார்கள் நமக்கு காட்டி தந்த, அதை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகின்ற சுன்னத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நபிமார்களுடைய சுன்னத்து, அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்ற சுன்னத்து என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் மேலே ஒரு ஆயத்தில் சொன்னேன், அவுலியாக்களுக்கு நிச்சயமாக பயம் என்பது கிடையாது. எதற்கும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். பயம் பொதுவாக ரெண்டு வகையான பயம் இருக்கிறது. ஒரு பயம் நமக்கு பயன் தரும், நன்மை கொடுக்கும். இன்னொரு பயம் நமக்கு ஆபத்தை கொடுக்கும். அந்த ரெண்டு பயம் என்ன? முதல் பயம் நமக்கு நன்மையை தருகின்ற பயம், அல்லாஹ்வுக்கு பயப்படுவது, ரசூலுல்லாஹ்வுக்கு பயப்படுவது, கியாமத் நாள் அல்லாஹ் நமக்கு எந்த ஒரு செய்வான் என்று பயப்படுவது, நரகத்தை கண்டு பயப்படுவது, இதெல்லாம் நமக்கு லாபத்தை பயனை தரக்கூடிய பயம். இன்னொரு பயம் இருக்கிறது, மக்களுக்கு பயந்து கொண்டு அல்லது ஆலயங்கள் தன்னுடைய நிர்வாகிகளுக்கு பயந்து கொண்டு, பள்ளிவாசல் இமாம்கள் தன்னுடைய பள்ளிவாசல் முத்தரவு நிர்வாகிகளுக்கு பயந்து கொண்டு மகாராஷ்டிராவிலே பாடத்தை எண்ணி போதிக்கின்ற உலமாக்கள் ஆசிரியர்கள் தன்னுடைய நிர்வாகிகளுக்கு பயந்து கொண்டு ஹக்கை ஹக்கால் சொல்லாமல் மறைப்பது, சுன்னத்துல் ஜமாஅத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கருத்திற்கு விரோதமாக நபிமார்கள் வழிமார்களை தாக்கி எழுதிய அந்த வாசகத்தை மக்களுக்கு சொல்லாமல் மறைப்பது, இது போன்ற விஷயங்களை மக்களுக்கு பயந்து கொண்டு எந்த மனிதன் அல்லது எந்த ஆளுங்கள் அல்லது எந்த பேராசிரியர்கள் சொல்லாமல் ஹக்கை சொல்லாமல் மறைக்கின்றார்களோ அவர்களை பொறுத்து இந்த பயமெல்லாம் அவர்களுக்கு பயங்கர ஆபத்தை தரும். ஏன்னா துன்யா முடிஞ்சிடாது. கபூர்ல போனா அல்லாஹ்வுடைய எந்தோருக்கு ஆளாகலாம், கியாமத் நாள் ஆளாகலாம். நீ எல்லாம் ஆலிமாக இருந்தாயே, மக்கள் மன்றத்தில் ஏன் நல்லதை சொல்லவில்லை? சுன்னத்துல் ஜமாஅத்திற்கு அப்பாற்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் நபிமார்கள் வலிமார்களை எல்லாம் தரக்குறைவாக பேசினார்களே, எழுதினார்களே, அதையெல்லாம் நீ ஏன் கண்டுகொள்ளாமல் மக்கள் மன்றத்திலே விழிப்புணர்வு இந்த சுன்னத்துல் ஜமாஅத்திற்கு அப்பாற்பட்ட வழிகட்ட தௌஹீத் ஜமாத், தப்லீக் ஜமாத் மற்றும்
வஹாபிகள் இயக்கத்தில் சேராமல் ஏன் தடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 minutes இடைவேளை தர்காவிலே துஆ ஓதுகிறார்கள். அதற்கு பிறகு பயான் தொடரும்.